இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். ஜெபத்தின் மேன்மை என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. இந்த பூமியிலே மேன்மையாக உயர்த்தப்பட்ட யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்ற சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீதின் கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். பல இடங்களிலே, பல தருணங்களிலே, குறிப்பாக நெருக்கங்கள் வருகின்றே தாவீது அரசன் கர்த்தரை நோக்கினான் என்பதை நாம் வேதாகமத்தின் முழுவதிலும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். பல இழப்புகளின் மத்தியிலே அவன் கர்த்தரிடத்திலே விசாரித்தான். நான் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வேனா? இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறவனாக காணப்பட்டான். எனவே ஆண்டவர் தாவீதை பார்த்து, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று சொன்னார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி காத்திருந்து விசாரிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அதை மற்றவர்களோடு கூட பேசுகிறோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 10:20 நாம் வாசிக்கின்ற போது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். மார்க்கு 13:11 நாம் வாசிக்கின்ற போது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே அழைப்பை பெற்றிருக்கிற நாம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, பேதுரு உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவன் ஜெபித்து முடித்து பசியாயிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். 4 மூலைகளிலும் கட்டப்பட்டிருந்த கூடை, அதிலிருந்த ஜீவ பிராணிகள் எல்லாவற்றையும் அவனுக்கு காண்பித்தார். அவன் இவைகள் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கினான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட பேசின பொழுது, நான் இந்த தரிசனத்தின் மூலமாக உன்னை பிரஜாதியாக மத்தியிலே அழைத்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். கொர்நேலியு என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் மிகுந்த தேவபக்தி உள்ளவன், மிகுந்த தான தர்மம் பண்ணுகிறவன், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை அவன் உற்று பார்த்து பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கொர்நேலியின் மூலமாய் ஆண்டவர் பேசி பேதுருவை அழைப்பி என்று சொன்னார். பேதுருவும் காத்திருந்தான், கொர்நேலியும் ஜெபத்திலே காத்திருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருவை அழைப்பித்து வார்த்தை கொர்நேலியின் உறவின் முறையாருக்கு கொடுக்கப்பட்டது. வார்த்தையை கேட்டுக்கொண்ட யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். சுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு விட காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு விட பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்ற வார்த்தையும், அவர் என் நாவிலே வசனம் தந்தார் என்ற வார்த்தையும் நமக்குள்ளே பலமாய் நிறைவேறும். ஆண்டவர் நம்மை பார்க்கும் சொல்லக்கூடும், இவன் அல்லது இவள்
என் இருதயத்திற்கு ஏற்றவள் எனக்கு சுத்தமானவைகளை செய்வான், எனக்கு சுத்தமானவைகளை பிரசங்கிப்பான் என்று சொல்லுகிற வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட காத்திருப்பை, அப்படிப்பட்ட தரிசனங்களை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.